நம்ம பிறந்த தேதி தான் நமக்கு லக்கியான எண்ணா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது சார். ஆனால் பொதுவாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அப்படின்றது சரியானதா? ஏன்னா நம்மளுடைய பிறந்த தேதி தான் நமக்கு ராசியான எண்ணாக அமையுமா சார்? நாங்கள் 6ஆம் தேதி பிறந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி 6 தானே. அப்போ எங்கள் அதிர்ஷ்டம் நாங்கள் அந்த தேதியை பார்த்து எதை பண்ணாலும் எங்களுக்கு சக்ஸஸ் தானே கிடைக்கும். சக்ஸஸ் தான் கிடைக்கும், அதில் என்ன டவுட்டு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் 3, 12, 21, 30. ஏன் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுவோம். ஆப்போசிட் நம்பரில் இன்டர்வியூ. நீங்கள் பிறந்தது 15ஆம் தேதி, இன்டர்வியூ வந்து 30ஆம் தேதி. எனக்கு சக்ஸஸ் ஆகணும், அது இன்டர்வியூனே எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா பிஸ்னஸ் மேன் இருப்பார். நான் வெறும் இன்டர்வியூனா அவங்க இன்டர்வியூனே நினச்சிட்டு இருப்பாங்க. பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கும், ஆக்ஷன் நடக்கும், டெண்டர் நடக்கும். 99 உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. ஏன்னா தேதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அன்றைக்கி நடக்கிறது ட்ரா, கன்ஃபார்ம்டாக சக்ஸஸ்ஸு. நீங்கள் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21, 30ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் நம்பரை டெஸ்ட் பண்ணணுமா? நான் பயங்கரமான ஆளுங்க, எதுக்குனாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பரு 16 அப்படின்னு செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் எழுதிட்டு இப்போ போங்க. நீங்கள் 3, 12, 21, 30 பிறந்தாம் தேதியில் இருந்தவராக இருந்தால் நம்பர் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க, நான் எதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பர் 16 அப்படின்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நம்பர்லாம் பாக்கெட்டில் வச்சா என்ன சக்ஸஸ் ஆகிருப்போதுன்னு இப்போ வச்சு போய் பாருங்கள் என்னங்க நடந்துடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிறந்த தேதி அப்படின்றது நமக்கு ஒரு ராசியான எண்ணாக அமையுமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து யார்கிட்டையாவது போயிட்டு ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க, நம்ம ஊரில் இல்லை வெளிநாடுகள்லாம் எங்கேயோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த தேதி எதுவோ அதில் வாங்குவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம், அதுக்கு நம்பர் சொல்லுங்கள், குலுக்கல் சீட்டு போடுறாங்க அப்படின்னா நம்மளோட பிறந்த தேதி எதுவோ அதை சொல்லுவோம். ஏன்னா நம்ம பிறந்த தேதி தான் நமக்கு லக்கியான எண்ணா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது சார். ஆனால் பொதுவாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அப்படின்றது சரியானதா? ஏன்னா நம்மளுடைய பிறந்த தேதி தான் நமக்கு ராசியான எண்ணாக அமையுமா சார்? உதாரணத்துக்கு ஒருத்தர் 15ஆம் தேதி பிறந்திருக்காரு. 15 1 5 6, 24ஆம் தேதி பிறந்ததுக்கு 2 4 6. நாங்கள் 6ஆம் தேதி பிறந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி 6 தானே. அது கேள்வி நியாயம் தானே. 6ஆம் தேதியில் பிறந்தா 6ஆம் தேதி தான் அதிர்ஷ்டம். அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்போ எங்கள் அதிர்ஷ்டம், நாங்கள் அந்த தேதியை பார்த்து எதை பண்ணாலும் எங்களுக்கு சக்ஸஸ் தானே கிடைக்கும். சக்ஸஸ் தான் கிடைக்கும், அதில் என்ன டவுட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி இதில் நாங்கள் மேக்ஸிமம் மினிமம்னு ஒன்று சொல்ல வரேன். எப்படி நீங்கள் 6, 15, 24 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் டேட்டில் எல்லாமே 6ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ நீங்கள் 6ஆம் நம்பரை சூஸ் பண்ணுங்கள். 100% உங்கள் சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் டேட்டில் 6ன்னு இருக்கும் போகும்போது வேறு ஒரு நம்பர் இருக்குது, அது என்ன நம்பர், அது அப்படியே இருக்கட்டும். சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்போஸ் 6ஆம் தேதி இருக்குது, உங்களுக்கு 6ஆம் தேதியிலே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ 6ஆம் தேதியில் செய்யணுன்னாக்கா இப்போ ஒரு மேரேஜ் வைக்கிறோம். உங்களுக்கு உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் தேதியை வைக்க முடியும். கிரக பிரசம் வைக்கிறீங்க, உங்கள் சௌகரியத்துக்கு வைக்க முடியும். ஆனால் சௌகரியத்துக்குனாக்கா இந்த தேதி கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் தேதிக்கு எதுவோ கிரக பிரசம் அதை வைங்க. உங்கள் தேதிக்கு ஃபேக்ட்ரி எதுவோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்வியூ உங்கள் தேதிக்கு எதுவோ அது போங்க. இன்டர்வியூக்கு எப்படிங்க நான் டேட்டு கொடுக்க முடியும்? அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. சில பேர் தெரியும் அவங்களுக்கு கிரக பிரசத்து கூட அந்த தேதி கரெக்ட் இல்லை, ஆனால் எனக்கு வேறு தேதி கிடைக்கல, நாங்கள் வைக்கிறேன். திருமண தேதியும் அது தவறு, ஆனால் வேறு தேதி கிடைக்கல வைக்கிறேன். அது சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க. அது சிம்பிளே கிடையாது. அது அங்கே தான் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பிரேக் பண்ணிடுறீங்க. அந்த பிரேக் வந்துட்டு அந்த பிரேக் ஆகிடுது. அந்த பிரேக் பண்ணும்போது நின்று போயிடுது அந்த பிரேக்கு. ஸோ அப்போது லைஃப்பில் வந்துட்டு அப்போ நம்ம தேதியை பார்த்து பண்ணாலும் தப்பா? முக்கால்வாசி பேருக்கு தப்பு, பாதி பேர் இல்லை, பாதியை தாண்டி உள்ளவங்களுக்கெல்லாம் தப்பு. அப்போ நாங்கள் எதை தாங்க செய்கிறது சொல்ல வரேன். உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் 3, 12, 21, 30.
ஏன் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுவோம். ஆப்போசிட் நம்பரில் இன்டர்வியூ. நீங்கள் பிறந்தது 15ஆம் தேதி, இன்டர்வியூ வந்து 30ஆம் தேதி. எனக்கு சக்ஸஸ் ஆகணும், அது இன்டர்வியூனே எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா பிஸ்னஸ் மேன் இருப்பார். நான் வெறும் இன்டர்வியூனா அவங்க இன்டர்வியூனே நினச்சிட்டு இருப்பாங்க. பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கும், ஆக்ஷன் நடக்கும், டெண்டர் நடக்கும், பிட் பண்ணணும். இதை இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆனால் தான் எனக்கு லைஃபே, என் ஃபேமிலியே என்னை நம்பி இருக்குது. இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் பண்ணால் தான் அடுத்து நான் வந்துட்டு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படிலாம் காலகட்டத்தில் வரும்போது அந்த தேதி யாரும் மாற்ற முடியாது. நீ உங்கள் தேதி 15 எப்படி மாற்ற முடியாதோ, அந்த தேதியை வந்து டிசைட் பண்ண தேதியை அவங்க டிசைட் பண்ணுறது, நீங்கள் டிசைட் பண்ணலாம், அது மாற்ற முடியாது. ஆப்போசிட் நம்பரை 30 வச்சுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். வழி இருக்கா? இருக்குது. நம்பர் 99 அப்படின்ட்டு ஒரு நம்பரை செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. இது எல்லா எண்களுக்கும் பொதுவாக? இல்லை நான் 6 3க்கு தான் சொன்னேன். 6 3க்கு உண்டு. அதாவது நீங்கள் 15ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டு 3 12 21 30ன்னு சொன்னேன். இன்டர்வியூ 30ஆம் தேதி இருக்குது, 99ன்னு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதிட்டு போங்க. அந்த இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. நியாயமாக பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட் நம்பரில் தான் இன்டர்வியூ, உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் 99ன்னு வச்சுட்டு போகிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுமாரி டெண்டர் இருக்குது, ஆக்ஷன் நடக்குது, பிட் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறைய கோரிக்கைலாம் இருக்குது. இதெல்லாம் நடந்தால் தான் எங்களுக்கு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். 99ன்ட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. ஏன்னா தேதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அன்றைக்கி நடக்கிறது. ட்ரா கன்ஃபார்ம்டாக சக்ஸஸ்ஸு. ஸோ இப்போ ஒன்றுக்கு சொல்லியாச்சு. இதுமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது. பிறந்த தேதியில் நீங்கள் 6, ஆனால் உங்கள் விதி எண்ணே 3 இருக்குது. பிறந்த தேதி 6, விதி எண் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வியே உங்களுக்கு அதுதான். பிறந்த தேதியில் எதை பண்ணாலும் சக்ஸஸ் தானே அப்படின்னா, விதி எண் 3ன்னு இருக்கும்போது நீங்கள் பிறந்த தேதி 15ன்னா 6ன்னு சொல்லிவிட்டு 6 யார் யாரெல்லாம் தொட்டுங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து லாஸில் போய் முடியுது. அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்க 6ஆம் நம்பர் சுக்கிரன் தானே சொல்லுவாங்க ஜாதகத்தில். நான் 6ஆம் நம்பரில் தானே கம்பெனிக்கு பேர் வச்சேன், 6ஆம் நம்பர் தானே தனக்கே பேர் வச்சு கொடுத்தாங்க, நானும் வச்சுக்கிட்டேன், புக்கை பார்த்து படித்தேன். உங்களுக்கு தான் விதி எண்ணில் 3 இருக்குது, அப்புறம் 6 எப்படி வேலை செய்யும்? இப்போ விதி எண்ணில் 3 இருந்தால் கூட நம்ம 6ல் வச்சு செய்யாது, வேலை செய்யாது. அதனால் பிறந்த தேதி 6ஆக இருந்தாலும் உங்கள் பிறந்த தேதியை உங்களுக்கு வேலை செய்யலை பாருங்கள். அதனால் ஒரு நம்பருக்கு ரிஷி மூலம் நதி மூலம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. அதை சொல்ல போகிற இடம், சொல்கிற இடத்துல நம்மளுடைய ஃபார்மல் நியூமராலஜி தான் இருக்குது. அதுக்கு தான் அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய சூட்சுமங்கள், அதனுடைய முழு இது பலனும் இதெல்லாம் வந்து பவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறது இந்த ஃபார்மல் நியூமராலஜி தான். அதுக்கு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸை எடுத்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி என்கிட்ட சில பேர் பேசும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஐயா உங்கள் ப்ரோக்ராமை நான் குறைஞ்சது அப்போல்லாம் டிவியில் வந்துட்டு, உங்கள் டிவிலையும் பார்த்து இன்ன வரைக்கும் நான் 30 வருஷம் கம்மி இல்லாமல் உங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் நான் அந்த ஃபாலோ பண்ணுறதுல நான் பயங்கர சக்ஸஸ். சொல்கிறது சக்ஸஸ் ஆகிறது தானே சொல்கிறேன், அப்புறம் சக்ஸஸ் தானே ஆகுவீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறையா, மகிழ்ச்சி, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பிறந்த தேதியே அந்த தேதியை நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆனால் அது இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது இருக்காது. அதனால் ஏதோ ஏனோ தானெல்லாம் நினச்சி எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா நம்பருங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி வெறும் நம்பர் கிடையாது. இன்னும் சில பேர்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, கேட்குறாங்க, சார் யூடியூப்பில் சில பேர்லாம் பேசுகிறாங்க, இந்த நம்பர்லாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் என்ன நடந்துடும் இப்படிலான்றாங்களா, அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதான் நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. சார் என்ன சார் இப்படிலாம் கேட்குறாங்க? நான் சொன்னேன், இதை பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பேசுகிறாங்க. ஆமாம், அதை விட்டுருங்க, அவங்க பேசுனதை விட்டுருங்க. எனக்கு கோவம் சார், அவங்ககிட்ட போயிட்டு என்ன ஒன்று கோவம் வந்துனாக்கா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். நம்பர்லாம் வேலை செய்யும். நான் தான் சொல்கிறேனே, அழகாக தெளிவாக சொல்கிறேனே. இப்போது நீங்கள் 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21 30ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் நம்பரை டெஸ்ட் பண்ணணுமா? நான் பயங்கரமான ஆளுங்க, எதுக்குனாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பரு 16 அப்படின்னு செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் எழுதிட்டு இப்போ போங்க. நீங்கள் 3 12 21 30 பிறந்தாம் தேதியில் இருந்தவராக இருந்தால் நம்பர் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க, நான் எதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பர் 16 அப்படின்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, எனக்கு கேள்வி கேட்டிங்க இல்லையா, நம்பர்லாம் பாக்கெட்டில் வச்சா என்ன சக்ஸஸ் ஆகிருப்போதுன்னு இப்போ வச்சு போய் பாருங்கள். என்னங்க நடந்துடும்? எது நடக்கக்கூடாதோ அது நடந்துடும். என்ன நடந்துடும்? பெரிய விபத்தே பார்த்துருவீங்க. பெரிய விபத்தை சந்திச்சே ஆகணும், நடந்தே ஆகும், ஃபேஸ் பண்ணி ஆகும். ஐயோ என்னங்க
இல்லை சொன்னீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, டெஸ்ட் இப்போ பண்ணி நம்பரை வச்சு பாருங்க. பாருங்க எப்படியாவது பண்ணுதுன்ட்டு. அது மாதிரி ப்ளைனாக எல்லாம் கிடையாது. இந்த நம்பர் பிறந்திருந்தா அந்த நம்பர், இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பரு, நட்பு நம்பரு, ஃப்ரெண்ட்லி நம்பரு, பகை நம்பர். இப்படி இருக்குது. அதனால் வந்து சொல்கிறன்றதுக்காக சொல்லிக்கலாம், தெரியலன்றதுக்காக சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவங்கள இல்லை, உங்களை பற்றி தான். நீங்கள் எப்படி மேலே வரணுமோ அதுக்குண்டான வழிமுறை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் பாட்டு அதை செஞ்சுக்கிட்டே போங்க. உங்கள் வாழ்க்கையில் தடங்கிறதே இருக்காது. வராமல் இருக்கிறதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸாக மேலும் மேலும் ஆகிறதுக்கு உண்டான டிப்ஸை நிறைய கொடுத்துட்ருக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றியான வாழ்க்கையை வாழலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து பிறந்த தேதி தான் மிகப்பெரிய ராசியான ஒரு எண்ணம் நினச்சிட்டு இருக்கும்பொழுது அது கிடையாது. அதுக்கு மாற்று எண்கள் உண்டு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.